நண்பர்களுக்கு வணக்கம். நான் கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி பார்க்குற வீடியோ பொலிரோ பிக்கப் வண்டி ஹெச்டி 7.1 அப்படின்ற அந்த மாடலுக்கு செட்டு மாட்டின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் 2 6 ஸ்பீக்கர், ஒரு 10 இன்ச் சப்வூஃபர், 2 சரவுண்டு வந்து நம்ம மாட்டியிருக்கோம். மொத்தமாக ஒரு 4.1 மாட்டியிருக்கோம். 6 இன்ச் பார்த்திங்கன்னா 40 வாட்ஸு ஸ்பீக்கர் 2. அதேமாதிரி சப்வூஃபர் பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸில் கோல்டு கலர் பேப்பர் அந்த சப்வூஃபர் ஒன்று, டபுள் மேக்னெட்டு. அப்புறம் சரவுண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வரக்கூடிய ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் வந்து பாக்ஸு சின்னதாக இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து நம்ம இதில் வந்து சரவுண்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். காரணம் 4 இன்ச் சரவுண்டு, அந்த கிட்டார் டைப் பாக்ஸோ இல்லை வேறு பாக்ஸோ யூஸ் பண்ண அளவுக்கு அங்கே இடம் வந்து பெருசாக இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸை வந்து நம்ம அந்த டிவிக்கு வர மாதிரியான ஸ்பீக்கர் பாக்ஸ், அது வந்து 30 வாட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் அந்த இது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஸ்பீக்கருக்கு வந்து சரவுண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அது வந்து பேஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் பேஸ் வந்து லிமிட் பண்ணிடுவோம் அந்த சரவுண்டுக்கு போகும்போது. என்னுடைய போர்டிலேருந்து பேஸ் பெருசாக வராது, தரன்னு சவுண்டெல்லாம் வராது. சரவுண்டில் டர்ன்னு சவுண்டு வருது, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. பாக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது 6 இன்ச் ஸ்பீக்கர் பாக்ஸ் 2, சப்வூஃபர் பாக்ஸு, இதெல்லாம் நம்ம கேஎம்எஸில் அடித்தது தான். சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 வண்டி நம்மள்ட்ட கேட்டுட்டு டிலே ஆகும், அளவு எடுக்கணும், டிலே ஆகணும் போது அவங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து கேட்ட வண்டிங்களுக்கெல்லாம் நான் வந்து என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டேன். பாக்ஸ் கேட்டாங்க, செட்டும் கேட்டாங்க. செட்டு வேணால் பண்ணி தரேன், பட் உள்ளே மாட்டுறது நம்மளால் முடியாதுங்க, அது அளவு தெரியாது எனக்கு, அளவு பார்த்து தான் சொல்லணும், எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆர்டருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆர்டர் சொல்லும்போது கூட நான் இந்த மாதிரி நாங்கள் மாட்டினதில் 2 வண்டி வந்துச்சு, அவங்க வந்து எங்களுக்கான டைம் கொடுக்கல, உங்களுக்கு வந்து இது மாட்டணும் அப்படின்னா அளவு பார்த்துட்டு எப்படி நான் பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வண்டி நிற்கிது வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம். வண்டி பட்டறையில் வேலையாகிட்டு இருந்துச்சு. போயிட்டு அளந்து பார்க்கும்போது அந்த பின்னாடி வந்து சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஜாக்கி வைக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, ஜாக்கி பெட்டு மாதிரி. அது வந்து அதுதான் இடிக்குது. அது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஊஃபர் போடலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜாக்கி பெட் நாங்கள் கழட்ட போகிறோம், இது நாங்கள் வச்சுக்க மாட்டோம் வண்டியில், அதை வந்து வச்சுக்க மாட்டோம், அதை கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த ஜாக்கி பெட்டை கழட்டலாம், அதை கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்துல பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஜாக்கி பெட்டு கழட்டினா வைக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க இல்லை நாங்கள் அதை வைக்க மாட்டோம், ஜாக்கி பெட்டை நாங்கள் கட் பண்ணிடுவோம், நீங்கள் தாராளமாக அங்கே வச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனால் அதேமாதிரி ஜாக்கி பெட்டை வந்து அவங்க கட் பண்ணாமல் தான் இருந்துச்சு, ஆனால் அவங்க கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய்ட்டு அளவு எடுக்க போனோம். அப்போ வந்து வெறுமனே பாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல, சும்மா போனோம், அளந்தப்போ ஓகே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அளவு வந்து கீழே வந்து ஒரு 10 இன்ச்சு, உயரம் ஒரு 13, அகலம் ஒரு 18, இந்த மாதிரி வந்து ஒரு அளவு எடுத்துகிட்டு வந்தோம். அளவு எடுத்து வந்து பாக்ஸ் அடித்தாச்சு. நான் வந்து பாக்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் டேப்பர் பண்ணி அடிச்சிக்கலான்னு ஒரு டேப்பர் பண்ணி பாக்ஸ் அடிக்க சொன்னேன். ஏன்னா சீட்டு பின்னாடி தள்ளுறாங்க அப்படின்னும் போது இடிச்சதுன்னா என்ன பண்ணலாம், பிரச்சனை ஆகும் மாதிரி அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து அதை டேப்பர் பண்ணி அடித்தோம். அதேமாதிரி 6 இன்ச் ஸ்பீக்கர் வந்து வைக்கிற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை. 6 இன்ச் ஸ்பீக்கரில் அந்த டோரில் வர கார் ஸ்பீக்கர் தான், காரில் டோருக்கு வரும்ல அந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் மாட்டுறதா பிளானு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதில் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் அந்த 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 இடத்துல பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சீட்டு வருது, ரொம்ப நெருக்கமாக சீட்டு வருது. அப்போ அந்த சீட்டு வந்து இப்போ நம்ம வாங்குகிற ஸ்பீக்கர் வந்து அதில் வந்து ஒரு ட்வீட்டரும் வச்சுருப்பாங்க, 3-வே ஸ்பீக்கராக இருக்கும், இல்லைனா 2-வேவாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 2-வே இல்லைனா 3-வே 2 இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அதுக்கு மேலே உப்புன மாதிரி இருக்கும், அந்த கிரில் வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கரை வச்சு டைட் வைக்கணும், டைட் மாட்டிட்டு சீட்டை மாட்டோம்னா கண்டிப்பாக அதில் போட்டு நல்லா இடிச்சிட்டு தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அதை பண்ணுறத விட கீழே இடம் இருக்குது, அங்கே வந்து 6 இன்ச் ஸ்பீக்கர் மாட்டிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவங்கள்ட்ட கேட்டோம், ஓகே சொன்னாங்க. அதேமாதிரி பாக்ஸ் வந்து நம்மள்கிட்ட ரெடியாக இல்லை, பாக்ஸ் வந்து பெயிண்ட் அடிக்காமல் அடித்து வச்சது இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டோன்னே ஓகே சொன்னாங்க. உடனே எடுத்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாச்சு. பெயிண்ட் அடித்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸு 2 பாக்ஸும்
ஊஃபர் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்வூஃபர் பாக்ஸும் வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது மேட்ச் ஆகணுன்னே நம்ம வந்து மறுபடியும் அதை கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதேமாரி மேட்டை ஒட்ட சொல்லியிருந்தேன் நான். மேட்டை வந்து மேலே ஒட்டிக்கலாம், பிளாக் கலர் மேட்டு போட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதும். ஆனால் கஸ்டமர் வந்து மேட்டு வேண்டாம், எங்களுக்கு மேட் இருந்தால் குப்பை வேண்டாம், எங்கள் ஓனர் வந்து என்ன சொல்லுவார், நாங்கள் வந்து பெயிண்டே போட்டுக்கலாம், அதுதான் குப்பை வேண்டாது அவங்க சொன்னாங்க. ஓகே, ஏன்னா அதுவும் கரெக்டு தான். வண்டியில் வந்து வீடுனா கூட கம்மியாகும், வண்டிங்கும் போது அதிகமாக குப்பை சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் மேட்டு வேணான்னு சரின்னு பெயிண்ட் அடித்து வச்சு ஸ்பீக்கரு எல்லாம் மாட்டி ஊஃபர் பாக்ஸும் அந்த லென்த்தையும் பின்னாடி விற்று கொஞ்சம் கம்மி பண்ணதுனால கரெக்டாக அப்படியே அந்த இடத்துல பக்காவாக உட்காந்துருச்சு. சீட்டு பின்னாடி தள்ளினா எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த மாதிரி கரெக்டாக போயிடுச்சு. ஸ்பீக்கரும் அதே மாதிரி கரெக்டாக உட்காந்துச்சு ரெண்டு பக்கமுமே. ஸ்பீக்கர் ஆனால் ஒரு ஸ்பீக்கர் வந்து கீழே தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா தான் டிரைவர் என்ன இதுக்கு மேலே வைக்கலாம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி ஊஃபர் பாக்ஸுக்கு மேலே எடுத்து வச்சார். அப்போவும் சீட்டு தள்ளினாலும் எதுவும் ஆகலை. சரி ஓகே, அப்படியே வச்சு ஒரு 2 கிளாம் மட்டும். அது ஸ்பீக்கர் பாக்ஸு நான் வந்து வைப்ரேஷன் வண்டி போகும்போது வைப்ரேஷனை கீழே விடக்கூடாதுன்றதுக்காக சின்னதாக 2 கிளாம் மட்டும் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணி லெஃப்ட் ரைட்லாம் பாட விட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா சப்வூஃபர் பார்த்திங்கன்னா பேஸ் வருது, பட் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணுது. சரி, நம்ம வந்து தோஸ்து இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2-in-1 V2 வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் எல்லாமே வந்து ஓப்பன் பாக்ஸ், அதாவது ஓப்பன் பாக்ஸ்னால் ஏர் ஹோல்ஸோடு இருக்கக்கூடிய பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பேண்ட் பாஸ் டைப் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாருக்குமே மேட்ச் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக க்ளோஸ் பாக்ஸு அளவும் ரொம்ப சின்னது. அப்படின்னும் போது கொஞ்சம் பத்தாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம சபுப்ரி வந்து வேறு V1 யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு. V1 வேணாம், சரௌண்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மாட்டியிருக்கோம். V1 வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மினி சப்பு, ஏன்னா அது எந்த பாக்ஸில் போட்டாலும் பேஸ் வந்துடும். அந்தளவுக்கு அந்த சபுப்ரி பார்த்திங்கன்னா எந்த பாக்ஸில் போட்டிங்கனாலும் பேஸ் வரும். சரி, அந்த சபுப்ரி இதில் இறக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு போட்டு செக் பண்ணும்போது போட்டு ஆன் பண்ணி சவுண்டு வச்சோடனே அவர் டிரைவர் அண்ணே வந்து முன்னே இருந்ததுக்கு இது இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, நம்மளுக்கும் அது நல்லா இருந்துச்சு. என்னென்னா முன்னையும் பேஸ் இருந்துச்சு, பட் அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி வேறு, இது வேறு. அது இல்லாமல் இது வந்து க்ளோஸ் பாக்ஸு, கொஞ்சம் சின்ன பாக்ஸாக இருந்துச்சு. அப்போ அதுக்கு வந்து V1 வந்து நம்ம மினி சப் வந்து பக்காவாக மேட்ச் ஆச்சு. போட்டு செக் பண்ணோம், ரிசல்ட்டு நல்லாவே இருந்துச்சு அந்த வண்டியில். அது எப்படி இருக்குமோ, நிஜமாலுமே வண்டி மாட்டுறதுக்கு முன்னே இது எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா டைம் நான் மாட்டுறேன். வெளியில் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். நான் நேரடியாக பிக்கப்புக்கு ஃபஸ்ட்டு வண்டி இப்போ தான் மாட்டுறேன். 2வது வண்டி. ஃபஸ்ட்டு வண்டினா ஏற்கனவே ஸ்டீரியோ மட்டும் மாட்டியிருக்கு, நம்ம சேனல்லே இருக்கும். அது ரொம்ப, ஆனால் அது பழைய மாடல் வண்டி, அதெல்லாம் மாட்டி இப்போ 2 வருஷம் இருக்கும். இப்போ புது மாடல் லேட்டஸ்ட் வண்டிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் மாட்டுறேன். நம்ம தோஸ்துக்கு எல்லாத்துக்கும் படா தோஸ்து எல்லாமே மாட்டியிருக்கேன். இது மாட்டினதில்லை, இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, மாட்டிட்டோம். மாட்டி எல்லாம் போட்டு செக் பண்ணோம். ஓகே, ரிசல்ட்டும் ஓகே. அதேமாதிரி வண்டி வேலை முடிஞ்சு அவர் வண்டி எடுத்துகிட்டு போகும்போதும் நான் வந்து அவர்கிட்ட கேட்டாண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனைனா நல்லா இருக்குண்ணா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நான் மறுபடியும் எதுக்கும், ஏன்னா இவங்க மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க, ஏன்னா இன்னும் ஒரு 4 வண்டி இருக்குதுன்னு சொன்னது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி கூட கேட்டேன். நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. லாங் போயிட்டு இருந்தோம், இந்த மாதிரி செட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் நைட் டைமில் போய் சர்வீஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி, அங்கே போயிட்டு நம்ம சர்வீஸ் பார்க்க முடியாது, அவங்க நம்ம இடத்துக்கு வர்றதும் கொஞ்சம் முடியாது அப்படின்றதுனால ஒரு செட்டு எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு ஆன் பண்ணி பார்த்தா பென்ட்ரைவ் போர்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன பிரச்சனை என்னன்றதை அந்த இடத்துல அவங்க செட்டில் வச்சு பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு தோதுப்படாது அப்படின்றதுனால போகும்போதே ஒரு செட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த செட்டை அப்படியே எடுத்துகிட்டு புது செட்டை நான் வந்து மாட்டி விட்டுட்டேன். புது செட்டு, அதாவது அந்த செட்டை எடுத்துகிட்டு சேம் கான்ஃபிகரேஷனில் வேறு ஒரு செட்டு மாற்றி கொடுத்தாச்சு. அதை இன்னும் நான் செக் பண்ணலை. சனிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு மேலே தான் அங்கேருந்து கிளம்பணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில்
கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி தான் அதை செக் பண்ணி பார்க்கணும் என்ன ஏதுன்றது. ஏன்னா இப்போ கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ ஒரு கமெண்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போடு, அதுக்கப்புறம் போஸ்ட் போடு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வீடியோவை போடலாம். ஏன்னா அந்த எப்படியும் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கான பெஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இதனோட டெஸ்டிங் வீடியோலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். இங்கே வந்து டெஸ்டிங் வீடியோ போட்டோம்னா காப்பி ரைட்டு தான் வரும், அதனால் போடல.